ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனி ஜெயந்தி. இந்த சனி பகவானுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட முக்கியமான கோயில் திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறில் தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில்ன்றது தான் கோயில் அழைக்கப்படுது. இருந்தாலும் சனி பகவானுக்குன்னு இந்த கோயில் விசேஷ பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில். இங்கே இருக்கும் இறைவன் தர்பாரண்யேஸ்வரர் அல்லது திருநள்ளாற்றீஸ்வரர். அம்பாளின் பெயர் பிராணேஸ்வரி, பிராணாம்பிகை, போகமார்த்த பூன்முளையாள் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். தலவிருட்சம் தர்பை. தீர்த்தம் நலதீர்த்தம், பிரம்மதீர்த்தம், வாணி தீர்த்தம். இது தவிர அன்னதீர்த்தம், கங்கா தீர்த்தம், அதாவது நல தீர்த்தக்கரையில் உள்ள நல விநாயகர் கோயிலில் உள்ள கிணறு, அஷ்ட திக்பாலகர் தீர்த்தங்கள். சனி பகவானுக்கு உரிய பரிகார ஸ்தலமாக திகழ்கிறது திருநள்ளாறு திருத்தலம். தர்பை அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தினால் இந்த பகுதி தர்பாரண்யம் என்று முதலில் வழங்கப்பட்டது. பின்னர் நகவிடங்கபுரம் என்று பெயர் பெற்றது. இங்கு அமர்ந்திருக்கும் ஈசனின் திருப்பெயர் தர்பாரண்யேஸ்வரர், அம்பிகையின் திருப்பெயர் பிராணேஸ்வரி. நலமகாராஜனை சனி பகவானின் பீடிப்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்திய தலம் இது என்பதால் நல்லாறு என்று அழைக்கப்படுகிறது. சுயம்புவாக தர்பை வனத்தில் தோன்றியதால் ஈசன் தர்பை தழும்புகளுடன் காட்சி தருகிறார். தேவார மூவரான அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. சனி பகவானின் தோஷம் நீங்க விரும்புவார்கள் இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் அருளிய போகமார்த்த பூன்முளையாள் என்று தொடங்கும் பதிகம் பாடுவது நல்லது. சமணர்களுக்கு எதிரான சம்பந்தரின் அனல்வாதத்தில் இந்த பதிகம் எழுதப்பட்டிருந்த சுவடிகள் மட்டும் கருகாமல் இருந்ததால் பச்சை பதிகம் என்ற சிறப்பு பெயரால் வழங்கப்படுகிறது. விஷ்ணு, பிரம்மன், இந்திரன், அஷ்டதிக் பாலகர்கள், அகஸ்தியர், புலஸ்தியர், அர்ஜுனன், நலன் உட்பட்ட பலரும் வழிபட்ட ஈசன் இவர். தமிழகத்தின் சப்த விடங்க ஸ்தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று. விடங்க என்றால் செதுக்கப்படாத மூர்த்தி என்று பொருள். 7 சுயம்பு திருத்தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று. தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார். சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வணங்கினால் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. தேவர்களை மறுத்து நிடத நாட்டு மன்னன் நலனை கரம் பிடித்தால் சேதி நாட்டு இளவரசி தமயந்தி. இதனால் கோபமான தேவர்கள் சனி பகவானின் வழியாக நலனை கடுமையாக சோதித்தார்கள். எல்லா செல்வத்தையும் இழந்து இறுதியில் தமயந்தியையும் பிரிந்து சேவகனாக மாறினான் நலன். பின்னர் இங்குள்ள தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரனையும் சரணடைந்தான். அதனால் சனி பகவானின் கருணையால் இழந்த தன் நாட்டையும் அளவற்ற செல்வங்களையும் பெற்றான் என்று தலவரலாறு கூறுகிறது. சனி பகவானின் கருணையை எண்ணி நல மகாராஜனே பலவிதமான பண்டிகைகளை உருவாக்கி கொண்டாடி மகிழ்ந்தான். இவன் நீராடிய திருக்குளம்தான் இன்றும் நலதீர்த்தம் என்றே வழங்கப்படுகிறது. ஜன்மச்சனி, கண்டச்சனி, அஷ்டமத்து சனி, மத்திய சனி, ஆத்திய சனி, ஏழரை சனி என்று சனி பகவானால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து பரிகாரம் செய்வது வழக்கம். நலதீர்த்தத்தில் நீராடி எல் தீபம் ஏற்றி கருங்குவளை மலர் சார்த்தி சனீஸ்வரனை வணங்கினால் தீராத எந்த துயரமும் தீரும். திருநள்ளாறு வரும் பக்தர்கள் நலதீர்த்தம் சென்று வளமாக சுற்றி வணங்கி குளத்தின் நடுவே இருக்கும் நலன் தமயந்தி சிலைகளை வணங்க வேண்டும். நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்று 9 முறை முழுக வேண்டும். குளித்து துவட்டி வேறு ஆடை அணிந்த பிறகு பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தங்களில் உள்ள புனித நீரை தெளித்து கொள்ள வேண்டும். இந்த திருக்கோயிலினுள் இருக்கும் ஸ்வர்ண கணபதி முருகர் சன்னதியை வணங்கி திருநள்ளாற்றின் நாயகர் தர்பாரண்யேஸ்வரரையும் அடுத்து தியாகேஸ்வரியும் வணங்க வேண்டும். தொடர்ந்து பிராணேஸ்வரி அம்மனை வணங்கிய பின்னரே இங்கிருக்கும் சனி பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். எல் தீபம் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கு ஏற்ப பூஜைகளை செய்து சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். சனி பகவானை சனிக்கிழமை மட்டுமின்றி வாரத்தின் எல்லா நாட்களிலும் வரும் சனி ஹோரை நேரத்திலும் வழிபடலாம்.
இதனாலும் கூடுதல் பலன் கிட்டும். கடுமையான சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பிலிருந்து விடுபட சனி பகவானை பிரார்த்தித்து சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் இருத்தல் நல்லது. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் வடை மாலை சாத்தி எள்ளுச்சாதம் நைவேத்தியம் செய்யலாம். எள்ளாலான இனிப்பு பலகாரங்களை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைக்கலாம். சனி பகவானின் அருளினை பெற ஆஞ்சநேயர் கணபதியை வணங்கலாம். சனி பகவான் நீதிமான் நியாயவான் என்று போற்றப்பெறுபவர். நமக்குரிய கடமைகளை தவறாமல் செய்து ஈஸ்வரனை வழிபட்டு வந்தால் அதிக பாதிப்பற்றி வாழலாம். இந்த திருநள்ளாறு புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்கால் பகுதியில் திருநள்ளாறு என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த தலம் காரைக்கால் செல்வதற்கு தமிழகத்திலிருந்தும் புதுச்சேரி மாநிலத்திலும் ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன.